Hi, welcome to Sherin's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக் ஒன்னு பண்ண போறோம். உருளைக்கிழங்கு மட்டுமே வச்சு ரொம்ப அருமையான ஒரு ஸ்நாக் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவ்வளவு ஈஸியான ஸ்நாக்கும் கூட ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது. அவ்வளவு சிம்பிளான ஒரு ஸ்நாக். அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்நாக்கும் கூட சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடியது. உருளைக்கிழங்குனாலே சொல்லவே வேணாம், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதே சமயம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அதிகமா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க அந்த ஸ்நாக் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். பெரிய உருளைக்கிழங்கா 2 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு எடுத்து வச்சிருக்கேன். கேரட் துருவ தட்டுல துருவி எடுத்துக்கலாம். 2 உருளைக்கிழங்குமே இந்த மாதிரி துருவி எடுத்தாச்சு. இப்போ இதை அலசிக்கலாம். ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த உருளைக்கிழங்குல இருக்க அந்த பசையெல்லாம் போனதுக்கு அப்புறமா பொரிச்சாதான் மொறுமொறுப்பு கிடைக்கும். அதனால நல்லா 2-3 தடவை அலசி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா உதிரியா இருக்கும். இப்போ நம்ம கையில வச்சு நல்லா இறுக்கமா புளிஞ்சு தண்ணியே இல்லாம புளிஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு 2 கையை வச்சு கூட அழுத்தி நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெயும் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருக்கு. இப்போ எண்ணெயில் பொரிச்சுக்கலாம். நல்லா தூவி விடுங்க. அது தனித்தனியாக உதிரியாக தான் இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டதுமே ஈரப்பதம் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த தண்ணிக்காக பொங்கி வரும். அது கொஞ்சம் நேரத்துலேயே அது அடங்கிடும். நல்லா வெந்து வர்றப்போ வந்து அந்த நம்ம பொங்குறதுலாம் அடங்கி அந்த கொதிக்கிற சத்தம் கூட இருக்காது. அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இதிலேருந்து எண்ணெயிலேருந்து எடுக்கணும். பாருங்கள், அந்த மாதிரி சத்தம் எதுவுமே இல்லை. நல்லா மொறுமொறுன்னு வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு இந்த மாதிரி ஓட்டை இருக்கிற ஒரு கப்பில் மாற்றிக்கிட்டிங்கன்னா எண்ணெய் இருந்தால் கூட அது தனியாக வடிஞ்சு வந்துடும். இதே போல் மீதி இருக்கிற எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை போட்டு அதையும் பொரிச்சு எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றினதுக்கப்புறம் உப்பு, பெருங்காயத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். சூப்பரான மொறுமொறுன்னு மிக்சர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் இப்போ நமக்கு ரெடி ஆயிருச்சு. நம்ம கையில் எடுத்து பார்த்தோம்னா அப்படியே மொறுமொறுன்னு உடையும். நம்ம மிக்சர்லாம் எப்படி சாப்பிட்டா மொறுமொறுப்பு கிடைக்குமோ அதே மொறுமொறுப்பு இந்த உருளைக்கிழங்குல இருக்கும். அவ்வளோ ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். உருளைக்கிழங்குனாலே எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இது போல் மிக்சர் மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது போல் நீங்களும் சட்டுன்னு ஒரு 2 நிமிஷத்தில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.